வடிம்பலம்ப நின்ற பாண்டியன் என்னும் அரசன் சங்ககாலத்துக்கு முன் ஆண்ட அரசன். இவன் முடிசூட்டிக் கொண்டு நெடுங்காலம் ஆண்டு வந்ததால் இம்மன்னன் நெடியோன் என்று அழைக்கப்பட்டான். நிலந்தரு திருவிற்பாண்டியன், பாண்டியன் மாகீர்த்திதேவன் எனவும் அழைக்கப்பட்டான். நிலம்தந்த பேர் உதவி புலந்தார் மார்பின் நெடியோன் உம்பல் என்று மதுரை காஞ்சி பாடல் 60 முதல் 61 வரை குறிப்பிட்டுள்ளது. பல்லாண்டுகளாக ஆண்டதால் இப்பெயர் பெற்றதாகக் கருதுகின்றனர். 24,000 ஆண்டு அரசு புரிந்தான் என இவன் ஆண்ட 24 ஆண்டு காலத்தினை தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய நச்சினார்க்கினியர் கூறியுள்ளார். இது உவமையாக நாம் எடுத்துக் கொள்ளலாம். இவ்வேந்தன் அவைக்களத்தே தொல்காப்பியம் அரங்கேற்ற பெற்றதென மொழிகிறார். இம்மன்னன் மதுரையில் நடைபெற்றதான திருவிளையாடல்களிலும் பங்கேற்றான் என திருவிளையாடல் புராணம் குறிப்பிட்டுள்ளது. இவனுக்குப் பிற்பட்ட காலத்தில் அளிக்கப்பட்ட வேள்விக்குடிச் செப்பேடுகளில் கடற்கோளால் உலகங்கள் அழிய ஒரு பாண்டிய மன்னன் மட்டும் உயிர் வாழ்ந்த செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. சின்னமனூர் செப்பேடுகளும் பாண்டியன் கடல் மீது வேலெறிந்து பெரு வெள்ளத்தை தடுத்த கதையை கூறுகின்றன. இக்கதைகள் வடிம்பலம்ப நின்ற பாண்டியனை குறித்ததாகலாம் என்று வரலாற்றறிஞர் கருதுவர். கடற்கோளால் கொல்லப்பட்ட குமரி நாட்டில் முன்னீர் கடல் தெய்வத்திற்கு இவன் விழா எடுத்ததாக அறியப்படுகின்றது. இவர் கலைகளை ஆதரித்ததற்கும் தமிழ் கலாச்சாரத்தை மேம்படுத்தியதற்கும் பெயர் பெற்றவர். 3 கடல்கள் கூடுமிடம் குமரி முனை. இன்றுள்ள குமரி முனைக்குத் தெற்கே பட்டுளி ஆறு என்று ஓர் 6 கடற்கோளுக்கு முன்னர் இருந்தது. இன்று ஓடும் பரளியாற்றின் தொடர்ச்சி ஆகலாம். இதன் கழிமுகத்தில் இவன் விழா கொண்டாடினான். அதனால் இந்த விழா முன்னீர் விழா எனப்பட்டது. காவிரியாற்றுக் கழிமுகத்தில் புகார் நகரத்தில் இந்திர விழா நடைபெற்றதை சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. முன்னீர் விழவின் நெடியோன் நன்னீர் பற்றுளி மணலினும் பலவே. புறநானூறு பாடல். மேலும் இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு எங்கள் வருவி செயலியை பின்தொடரவும்.